காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். மா என்ன அபி? மா இன்னைக்கு நான் தான் சிக்கன் பிரியாணி சமைக்க போகிறேன். நீ கிச்சனுக்குள்ளேயே வரக்கூடாது. ஜோலி முடிஞ்சு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாரு. மா நான் எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சமைக்கணும்ண்டு. ஒரு நாள் கூட விடவே மாட்டேக்க. அப்படி கிச்சனுக்குள்ளே என்ன தான் வச்சிருக்க? எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் தான் சமைப்பேன், நீலாம் வரக்கூடாது உள்ள, அவ்வளோதான். மா சிக்கன் எங்கே வச்சிருக்க? காணும். எட்டி அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும். இரு நானும் வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஏட்டி என்னது இது தலையில? வெயில் காலத்துல போய் குள்ளாவ மாட்டிட்டு வந்து நிக்க. பாட்டி நீ படத்துல எல்லாம் பார்த்தது இல்லையா? பெரிய பெரிய செஃப்லாம் இப்படி தான் போட்டுருப்பாங்க. டேய் முகிலு, உன் காலேஜ்ல கூட செஃப் வராங்கன்னு சொன்னேலடா, அவங்களும் இப்படி தான் வந்தாங்களா? இதுக்கு தான் அன்னைக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு போனேயாக்கும். என்ன என் காலேஜ்ல செஃப் வந்தாங்களா? பாட்டி அது செஃப் இல்ல, சீஃப் கெஸ்ட். அப்ப அது இல்லையா இது? கிழவி, இது சமையல்லாம் நல்லா பண்ணுவாங்க பாத்தியா? பெரிய பெரிய மாஸ்டர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் இப்படி தான் போட்டிருப்பாங்க. சரி, அப்ப நீ எதுக்கு போட்டிருக்க? பாயிண்ட். கிழவி, நீ மட்டும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் பிளேட்ல மட்டும் பேதி மாத்திரை கலந்துருவேன் பாத்துக்கோ. ஏடி நீ புதுசாலாம் போட வேண்டாம். எதுக்கு உனக்கு சிரமம்? உன் சாப்பாடை சாப்பிட்டாலே போதும், அதுவே வேலையை காட்டிடும். பிரியாணி சமைக்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணும்னு தெரியலையே. இதை மட்டும் போய் கேட்டால் கண்டிப்பாக அம்மாவே உள்ளே வந்து சமைச்சிருவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுவோம். இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி போடுவோம் உள்ள. எல்லா காய்கறியும் கட் பண்ணி தயாராக எடுத்து வச்சாச்சு. அம்மா எந்த டிஷ் பண்ணாலும் முதல்ல தாளிப்பாங்க. அதனால் நம்மளும் கடுகு கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். மரகதம், எங்கேயோ தீஞ்ச வாசனை வருது. பரிமளா கண்டு அடுப்பில் எனக்கையும் வச்சுட்டு எங்கேயும் போயிட்டாலும் போய் பார்த்துட்டு வாடி. பாட்டி அது பக்கத்து வீட்டில இருந்து வரல, நம்ம வீட்டில இருந்து தான் வருது. உன் பேத்தி தான் அப்படி சமைச்சுக்கிட்டு இருக்கா. வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, காய்கறி போட்டாச்சு, சிக்கனையும் போட்டாச்சு. இப்போ காரமாக இருக்க என்னென்ன பொடி போடுவாங்கன்னு தெரியலையே. சரி, அங்கே இருக்கிற எல்லா பொடி டப்பாவையும் முதல்ல எடுத்துகிட்டு வருவோம். மசாலா டப்பா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இது என்னது பக்கத்தில் ஜாடியில்? அச்சச்சோ புளி, நல்ல வேலை போட மறந்தே போயிருப்பேன். இப்போவாது ஞாபகம் வந்துச்சே, எடுத்துகிட்டு வருவோம் கொஞ்சோண்டு. இது என்ன இத்தனை பொடி இருக்குது? நமக்கு தெரிஞ்சது மஞ்சள் பொடியும் வத்த பொடியும் மட்டும்தான். இது என்ன வெள்ளை கலரில் இருக்குது? ஒரு வேளை கோலப்பொடியாக இருக்குமோ? சேச்சே அப்படிலாம் இருக்காது. அடுத்து என்னது சாணி கலரில் ஏதோ ஒன்று இருக்குது. சரி, எல்லா பொடியும் எடுத்து பிரியாணியில் போடுவோம், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இத்தனை பேருக்கு சமைக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் உள்ள ஃபுல் டப்பா பொடியையும் போட்டாலே கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டாச்சுன்னு தான் நினைக்கிறேன். சரி, போட்ட வர போதும், மூடி வைப்போம். அங்கே என் சட்டப்பையில் பணத்தை எடுத்துட்டு இங்கே வந்து ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. பணத்தை எடுத்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவா. மகா, உன்கிட்ட ஒரு 4 கேள்வி கேட்பேன். நீ இந்த 4 கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லிட்டா உனக்கு 1000 ரூபா. 1000 ரூபாயா? சரி ஓகே. இன்னைக்கு எதுவும் பியூட்டி பார்லர் போனையா? இல்லை. ஷாப்பிங் எதுவும் போனையா? இல்லை. குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுத்தியா? இல்லை. அப்போ சரி. ஏங்க 4வது கேள்வி கேட்கவே இல்லை. காலையில் என் சட்டையில் வச்சுருந்த 1000 ரூபாயை காணும். இந்த இடத்தெல்லாம் தவிர்த்துருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா வீட்டில் தான் கொடுத்துருப்ப. நான் நேராக அங்கே போயே வாங்கிக்கிறேன். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டுக்கு காசு கொடுத்துருந்தா நான் ஏன் திருடி கொடுக்க போகிறேன்? உங்கள் அம்மா வீட்டுக்கு நான் காசு கொடுக்கணுமா?